ஆயுசு முடியறதுக்கு முன்னே உண்டாகப்பட்ட மரணத்துக்கு தான் அபமிருத்யு என்று சொல்லப்பட்டது. ஆக்சிடென்ட் மரணங்கள் இப்படி எல்லாம் இந்த 8ஆம் பாவாதிபனோட தசா காலத்து உண்டாகும். 12ஆம் பாவாதிபனோட தசா காலத்தில் டோட்டலா ஒரு இறக்கம் உண்டாகும். அதாவது தொழில் நஷ்டம் உண்டாகும், தொழில் ஸ்தலத்தில் ஸ்தம்பனம் உண்டாகும். நம்மளோட விஸ்வஸ்தராக இருந்த ஆளுகள், நமக்கு ரொம்ப நம்பிக்கையாக இருந்த ஆளுகள் எல்லாம் நமக்கு எனிமையாக மாறும். நம்பிக்கையா இருந்தவரே நமக்கு துரோகம் பண்ணுவாங்க. ப்ராப்பர்ட்டி சம்பந்தமாக கேசு வழக்கு விவகாரங்கள் உண்டாகும். அதே மாதிரி பூர்வீகமாக இருக்கப்பட்ட சொத்துகள் நமக்கு கிடைக்க வேண்டியது இருந்தால் அதுக்கு கேசு வழக்கு விவகாரங்களுக்கு போக வேண்டியதாக இருக்கும். சகோதரங்களுமாக சத்ருதை உண்டாகும். நிறைய கடன்கள் உண்டாகும். இருக்கப்பட்ட வீடு, ப்ராப்பர்ட்டி, வாகனம் எல்லாம் விற்க வேண்டிய சூழ்நிலை உருவாகும். முன்னாடி இருந்த பாக்கியங்கள் எல்லாம் கையிலே கூறிய ஜலம் மாதிரி எல்லாம் ஒழுகி போய்விடும். அப்ப சுருக்கமா 6, 8, 12ஆம் பாவாதிபனோட தசாகாலம், அது பாபகிரகத்தோட தசாகாலமா இருந்தால் அதிகம் பயப்பட வேண்டியதாக இருக்கிறது.